உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் முன்குறித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எந்த இடத்துல சோர்வு வருதோ, எந்த இடத்துல ஒரு வருத்தம் வருதோ, எந்த இடத்துல ஒரு சஞ்சலம் வருதோ, அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலையும் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார், இயேசு இங்க இருக்கிறார் என்பதை நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மகிமையான வார்த்தைகளை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலங்கள் நாட்கள் எல்லாம் பொல்லாததா இருக்கிற இந்த நேரத்துல ஆசீர்வாதத்திற்கு பஞ்சமான சூழ்நிலைகளுக்குள்ள தேவன் இந்த நாள்ல உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, ஒரு அருமையான வார்த்தை. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா.